வந்தாச்சு மேடம் கடற்கரைக்கு வந்திருக்கோம். விபரீதமான முடிவு எடுக்காங்க. நீச்சல் தெரிஞ்சா மட்டும்தான் கடல்ல இறங்குங்க. எங்க போன ராசா சாயங்காலம் ஆச்சே கஞ்சி ஆறி போச்சே. நடிப்பா நல்லா எங்கடா ஆளு ஹச்சா சாப்பிடுறாங்க அம்மாவுக்கு. 5,500 இருக்கலாம் இதோட தமிழ் இருட்டாதுன்னா பயங்கர மாதிரி இருக்கிறது. பர்த்டே அப்படி இன்னும் செலிப்ரேட் பண்ற போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு எல்லாம் இங்க வராங்க. இந்த பட்டத்தை நாங்க இப்ப விட போறோம். அது ஒரு சந்தோஷம். இப்ப கடற்கரையில விடக்கூட இதுவும் காத்து காடு நம்மட மனசு ஆடுற மாதிரி உளுந்து வடை எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து அப்ப நாங்க போ எடுக்க அப்ப வாங்க தீவன நானும் பாருன்னு வந்துட்டான். பட்டம் பறக்குது. இந்த சிப்டில வச்சு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அந்த கைவினை பொருட்கள் இன்னும் அந்த பாம்புகள் தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு மொழி விடும். நல்ல வழி கடைகளும் வணக்கம், நான் உங்கள்லிங்க. நாங்கள் எங்கே நிற்கணும்னு சொன்னால் ஓந்தாச்சி மட கடற்கரை பீச்சுக்கு வந்துக்கோம். ஏன் வந்தீங்க பீச்சுக்கு? வெக்கை காடா கிடக்கு வீட்டை கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகட்டும் வந்தீங்க. வெக்கையில மைண்ட் எல்லாம் ப்ரெஷர் ஆகுது. கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா வச்சுட்டு மனதையும் ஒரு அமைதியா வச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவோம்னு போட்டு வந்து நாங்க. அதோட இன்னொரு முக்கிய காரணம் வீட்டு ஒரு ஸ்டாங் வீட்டு வாங்கிருக்கோம். அதுக்கு சிப்பி குறைக்கு தான் என்ன கூப்பிட்டு கொண்டு இருக்குது. வாங்கத்தான் போவோம் கடற்கரைக்கு, வாங்கத்தான் கடற்கரை போவோம் ஒரே அளப்பறன்னு வாங்க. அப்ப நாங்க எப்படியோ ஒரு வழியா எங்கட விரைகள்லாம் விட்டுது, விரைகள்லாம் தள்ளி வச்சுட்டு அப்ப கடற்கரைக்கு வந்துட்டோம். அதோட சேர்த்து எங்கட அம்மா வந்திருக்காவோ, அப்பம்மா மாமி அப்ப எல்லாருமே வந்தாங்க. அப்ப கடற்கரைக்கு வந்து நாங்க சிப்பி குறைக்கிட்டு அப்புறம் அப்படியே வந்து எங்கட பொழுதுகளை வந்து இந்த காத்தோட இந்த அழகான கடற்கரை மணல்ல எங்கட குட்டி புள்ளோட வந்திருக்காவோ, அவ குட்டி வந்தாங்க. வார வழியில கடையை பார்த்துட்டு பட்டம் இன்னைக்கு பட்டம் கூட போனாங்க. அப்ப நாங்க இன்னைக்கு புள்ளியோட சேர்த்து பட்டம் விட்டு பார்க்க போறோம். எங்களை பட்டம் விட்டு எங்க பழைய நினைவுகளை நாங்க மீட்டி பார்க்க போறோம். என்னடா பிஸ்டேங்குள்ள சின்ன சின்ன சாமான் வேண்டி போட்டிக்கமானான்ட்டால் அது இயற்கையான இல்லை, இது நேச்சுரலா கொண்டு போடக்குள்ள இன்னும் கொஞ்சம் வடிவாரிக்குமான்னு போட்டு கூப்பிட்டு இருந்தேன். இதான் கூட்டிட்டு வந்திருக்காரு, எல்லாருமா வந்திருக்கோம், என்ஜாய் பண்ண. கடையெல்லாம் தேடுன நாங்க கிடைக்கல, கடைசி கடற்கரையில கிடைச்சிட்டு அதுக்கு பிறகு சந்தோஷமா இருக்கு. கிடைச்சிட்டு தேடுன பட்டம் கிடைச்சிட்டு அவங்களுக்கு. அப்ப வாழ்க்கையில நாங்க பட்டம் பெறல, ஆனா கடையில வந்து பட்டம் வாங்கிட்டோம். இது கொஞ்சம் ஒரு மார்க்ஸ் எல்லாம் பட்டம் இல்லாட்டி பட்டம் பெற்று பாக்குது. இந்த கதைக்கு நான் கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் கம்மி தான், இது கொஞ்சம் கட்டிக்காரா என்ன விட அவ்வளவு கொஞ்சம் ஒரு மார்க்ஸ் வாங்க. வீடியோக்குள்ள போவோம். கடற்கரையில இன்றைய நாள் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம். எங்களை உள்ள இதாக விட்டு கடை விட்டு முட்டையை காணல உள்ள எங்க நடிப்பா நல்லா எங்கடா ஆளு இங்க ஹச்சா சாப்பிடுறாங்க அம்மாவுக்கு. 6 வாங்கினோம் ஹச்சான். வந்தாச்சு மேடம் கடற்கரைக்கு வந்திருக்கோம். வந்து கொஞ்சம் இருந்துட்டு அச்சான் சாப்பிட்டு நீ பட்டம் எல்லாம் இருக்கு, பட்டம் விடணும். வடையெல்லாம் வாங்கி வந்துருக்கேன். பட்டம் வாங்கிருக்கணும். பட்டம் வாங்கிருக்கிற பிள்ளைக்காக தான் பட்டம் வாங்கிருந்தாங்க. பட்டம் தானே இப்ப பட்டம் மட்டும் தெரியுமா? சரி ஃபுல்லா மட்டும் பட்டமா பாப்போம். இது கொஞ்சம் பரப்பு பெருசு, அதால இங்க வராங்க. அடுத்தது பர்த்டே அப்படி இன்னும் செலிப்ரேட் பண்ற போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு எல்லாம் இங்க வராங்க. நினைச்சா இன்னும் சிறப்பா செஞ்சா நிறைய பேர் வருங்க. அடுத்தது டவுன்ல நல்ல சிறப்பா இருக்கு. நைட் டைம்ல எல்லாம் லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சாப்பாடு சமைச்சிட்டு போய் அங்கே சாப்பிட்டு காலையில போகுதுகள். அப்படி வாகனத்துல எல்லாம் நிறைய பேர் வருது. நம்மட பக்கத்துல இருக்கிறப்ப களுவாஞ்சுடியோ பழுகாமத்துல இருந்து வாராக்களுக்கு எல்லாம் டவுனுக்கு போறது தூரம், கல்லடிக்கு போறது. இங்கடா கிட்ட இங்கேயும் அந்த இது சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்கடா. குப்பை ஓடுறதுக்கு தனியா டஸ்ட்பின் எல்லாம் வச்சிருக்காங்க நீட்டா. அப்படி இங்க லைட் எல்லாம் போட்டு வச்சா நம்மள போல ஆகல நைட்ல வந்து சாப்பிட்டு 5,500 இருக்கலாம். நாங்களும் இதோட தமிழ் இருட்டாதுன்னா பயங்கர மாதிரி இருக்கிறதுக்கு. அங்க அப்படி இல்லை, வடிவா நாயெல்லாம் கொண்டு போட்டுது வடிவா கிடக்காங்க. பார்க்க எப்படி அழகா கிடக்கு. கல்லடியில நிறைய சாப்பாட்டு கடைகள் எல்லாம் இருக்கு, பக்கத்து வழியில வடிவா இருக்கு பாக்குறதுக்கு.
லைட் போட்டிங்க அது வடிவா இருக்கு தம்பி 21 பிறந்த நாள் வீட்டு அப்படி வந்து நிறைய நாள் போயிருக்கோம் நல்ல சனம் மாறோடம் எங்க வந்தீங்களா ஒன்னாம் மலை வந்தீங்களா இல்ல வேற எங்கேயும் போயிருக்கீங்களா கடைக்கு போயிருக்கேன் கூட வந்தது இங்க படியெல்லாம் குடிச்சிட்டு வந்து எல்லாருமா குளிச்சு கிடந்து எல்லாம் போயிருக்கேன் நாங்க மேலும் ஆட பிள்ளைக்கு இப்படி நிறைய ஆக்கள் பர்த்டேக்கு கேக் வெட்டுறாள் இங்க பாரு நம்ம அங்கேயாவது வெளியில போகணும் தோணி கேட்டாலும் இங்க பாரு புள்ள இருக்கிறத விட நல்ல காத்தாட்டம் தண்ணியாலே காத்துட்டு வழியா இருந்துட்டு போறதுக்காக இந்த கடலை பார்த்தோன்னே தண்ணி உணர்வு நமக்குள்ள வருது 2 மணியை போல வந்து இல்ல 5 மணி மட்டும் இருந்து போகலாம் ஏன்னா லைட் இல்ல தானே 6 மணிக்கு முதல் போகணும் நைட்டுக்கு 7 மணிக்கும் போகலாம் பட்டத்தை பாப்போம் ஒரு இந்த பட்டத்தை நான் இப்ப விட போறோம் ஜட்சை விடுறா தன்விகா விடுறாண்டு இல்ல நானும் கனகாலம் இது பட்டம் விட்டு உங்களுக்கு பட்டம் விட்டா உங்களுக்கு சொல்லுங்க பட்டம் விட்டேன்டா நான் சின்ன பிள்ளையில லஞ்சிட்ட கட்டி விட்டிருக்கோம் லஞ்சிட்டுல கட்டி விட்டிருக்கோம் சொப்பின்ல வாழை நேரம் கட்டி போட்டு இழுத்து திரிஞ்சிருக்கோம் அப்படிதான் இருந்துக்கோம் அப்புறம் பட்டம் விட்டேன்டா குறுக்க மடத்துல சித்தியாக்கள்கிட்ட போய் நிக்க கொள்ள சித்தியாக்கள்ற வீட்டுக்கிட்ட அங்கடக்கரு அப்ப கிலோஜன் பட்டம் கொண்டு வேண்டி கொண்டு எல்லாருமா விட்ட ஞாபகம் தான் இருக்கு அப்புறம் அண்ணா வேண்டி கொண்டு விட்டு ஆனா இப்ப பட்டம் ஒரு இடத்துல இல்ல இப்ப இங்க கடற்கரையில வந்து எல்லாரும் விடுறாள் இங்க கொண்டு விக்காங்க பட்டத்துக்கு பிரபலமான பல்வெட்டித்துறை நான் பாத்துருக்கேன் வீடியோல பாத்துருக்கேன் அதிகமா பட்டங்கள் விடுவாங்க டிசைன் பட்டங்கள் நிறைய பெரிய பட்டங்களை விடுவாங்க அப்படி எல்லாம் பட்டம் நம்ம வதியில விடுற குறைவு காணல அப்படியே பட்டம் விடுறா அவ்வளவு ஃபேமஸான தனியா பட்டத்துக்கு ஒரு திருவிழா மாதிரி இங்க இல்ல அப்படிதான் காணல ஆனா பட்டம் விட்டுருக்கோம் நாங்களும் சின்ன அது ஒரு சந்தோஷம் இப்ப கடற்கரையில விடக்கூட இதுவும் காத்து காடும் நம்மட மனசு சேர்ந்து ஆடுற மாதிரி பட்டம் விட்டுக்கலாமா நீங்க ஒரு நாள் பட்டம் விட்டது இல்லையா ஒரு நாளும் பட்டம் பட்டம் விட்டத பார்த்துட்டு அப்ப நீங்க இன்றைக்கு விடுங்க பட்டம் பட்டம் நீங்க விட்டு பாருங்க இன்றைக்கு நீங்க விடுங்க பட்டம் எடுங்க பாப்போம் சாப்பிடுவோம் எல்லாருக்கும் இதானே உளுந்துட நான் தான் கொஞ்சம் உளுந்து வடை உளுந்து நான் வார வழியில வாங்கி வந்தாங்க சப்தாக்கு ஆமா அம்மா நான் சாப்பிட்டு ஒன்றுன்றாப்பே பிள்ளையாக்களை சாப்பிட்டு காணுங்க அங்கே 2 பேரும் சாப்பிட்றாங்க வச்சு வேணுமா ஃபேமிலியோட வந்தாங்க எல்லாரும் அப்ப நீங்க எப்படி அடிக்க பார்த்தா அப்படி வந்தா அவங்கள எங்க வளர்ந்தீங்க வீட்டுல எவ்வளவு நீங்க ஊர் எவ்வளவு இங்க ட்ரிங்கோ நான் இங்க கல்யாணம் கட்டிக்கிறேன் பெரிய இங்க பெரிய ராத்திராலையா கட்டிக்கல மானூர்ல இருக்கு அது சரியா நான் என்ன பழைய ரெயின் பண்ண ஆள்மா நீங்க அடிக்கல சும்மா வந்து இந்த வீட்டுல வீட்டுல வளர்க்குது இல்ல அப்ப உங்க கூட எல்லாரும் சொந்தக்காரங்களா கூட்டாளி உங்க கூட அப்படியா எல்லாரும் தம்பி மாறானே காடு எல்லாரும் குளிக்காங்க காடு பாருங்க எவ்வளவு வந்துருக்காங்க எல்லாரும் நீச்சல் தெரியுமா ஆளுங்களே எனக்கு நீச்சல் தெரியா நானும் ஆத்து முதல்ல இருந்தேன் எனக்கு நீச்சல் அடிப்பேன் அவ்வளவு தெரியா நீச்சல் எங்களுக்கு நான் பெருசா தெரியுமா சும்மா நோமலா குருவாவரா நீத்த பழகி அப்ப ரிப்பா வந்தீங்களா எப்படி என்ன நான் சும்மா குளிக்க வந்தேன் வந்தீங்க மொத்தம் வந்தீங்க எல்லாரும் இவனையில எல்லாரும் சேர்ந்து அப்ப நாங்க போக எடுக்க அப்ப வாங்க தீவன நானும் பாருன்னு வந்துட்டேன் சமைச்சீங்களா வீட்டுல சாப்பிட்டு சும்மா வந்தீங்க இப்ப வந்து எத்தனை மணிக்கு வந்தீங்க நாங்க வந்து 4 மணி இருக்கு 4 மணி அடிச்சு காட்டுங்க எனக்கு இருக்கா எனக்கே உண்மையாவே இதுவரைக்கும் நீச்சல் ஒழுங்கா தெரியாது எனக்கே பயம் ஆனா பாக்குற நீங்களும் குளிக்க ஆசைப்படுவீங்க விபரீதமான முடிவு எடுக்காங்க நீச்சல் தெரிஞ்சா மட்டும்தான் கடல்ல இறங்குங்க ஆனா சின்ன சின்ன பொடியெல்லாம் குளிக்காரு கடற்கரையில் எனக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நான் இதுவரைக்கும் குளிச்சிருக்கேன் ஆனா அவ்வளவு ஆழமா தூரம் போய் எல்லாம் குளிக்கல கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போய் குளிச்சிருக்கேன் நான் இப்படி நீங்க கடற்கரை வாரீங்கன்னா உங்களோட அண்ணா உறவினரோட வாங்க சொந்தக்காரோட வந்து அங்கே குளிக்கணும் இல்ல தனியா வந்து குளிக்கிறதுக்கு முயற்சிக்காங்க ஏன்னா நீச்சல் தெரியாம வந்துக்கிறதுனா கஷ்டம்
இது ரெண்டாவது பக்கத்துக்கு கூடிய இடங்களுக்கு வேலை விட்டு வரக்குள்ள அப்ப இது தாங்க லேசா இருக்கும் நாங்க வேலைக்கு போறதே கல்லடில திருப்பி கலஞ்சிக்கு வந்து திருப்பி கல்லடிக்கு போறது சாத்தியம் இல்லை அப்படியே பக்கத்துல இங்க வருவோம் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் லேட்டான வழியால கடற்கரை பள்ளிக்கு அங்க அந்த பீச்சுக்கு போவோம் அங்க வந்து நைட் ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கிற வழியால அதனால அப்படி போறீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட ஆனா இதையும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அவங்க லைட் எல்லாம் போட்டு பண்ணாங்கடா கொஞ்சம் கூட பேர் வருவாங்க பெருசாக கவனம் எடுத்தா கொஞ்சம் நிறைய ஜனம் வரும் வரக்கூடிய சாத்தியம் கூட இருக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகளும் வருமாண்டா நிறைய ஜனம் வரது வாய்ப்பு இருக்கு அதான் மெயின் ஏரியா இது வந்து அங்க ஃபேமிலி வரல அப்ப அங்க ஃபேமிலி கூட வரணும் நாங்க இந்த டைம்டா மரம் நிக்கிறதால ஒரு இணல் இருந்த இடத்துல அதனால ஒரு 4:30 6:00 இஞ்சா கூட வருவாங்க அங்க போன மட்டும் வெயிலுக்கு அரிக்கும் அப்ப கடற்கரைக்கு வந்து என்ன உங்க கடற்கரைக்கு வரதால நீங்க என்ன உணர்றீங்க என்னோட ஒரு ஹாப்பினஸ் இல்ல வீட்டுல இருக்கிறவங்க உங்களை கூட்டிட்டு வராங்களா நீங்க கூட்டி வராங்களா வீட்டுல இருக்கிற கடற்கரைக்கு ரெண்டு நடக்கும் அப்ப இன்னைக்கு யாரு கூட்டி உங்க கடற்கரை யாரு போன் பண்ணினாரு பைப் தான் கூட்டிட்டு வருது ஏன் கடை சும்மா போன் அப்படி ஐடியா பண்ணாரு மகன் கொஞ்சம் பாத்துறேன் நீங்க வரக்கு பாத்துட்டு நாங்க மண்ணில் விளையாட வர்றதுக்கு வந்து ஸ்டார்ட்ல தண்ணிக்கு போக மாட்டாரு பிறகு இப்ப தண்ணிக்கு போறதுதான் என்னன்னா நிறைய வேலைகள் எல்லாருக்கும் இந்த மைண்ட் கொஞ்சம் ப்ரெஷர் அடிப்பாங்க வேலை அழுத்தங்கள் இருக்கிறதால கொஞ்சம் இப்படி இடங்கள் வரக்குள்ள கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு அவருக்கும் கடற்கரை பிடிச்சிருக்கு எங்களை போலாம் சும்மா இருந்தா அப்படி கடற்கரை வந்திருக்காரு அப்ப உங்களோட நேரத்தை செலவழிச்ச உங்களோட பேசுறதுக்கு நன்றி கோவில் தான் கோவில் விடுங்க நூலை உடுத்துங்க இப்படி இதுல விடுங்க கையை ரெண்டு விஷயம் விடுங்க நாங்க பட்டம் விட போறோம் அட்சையும் தன்விகாவும் விடுமா விட்டு தரேன் சித்தி விட்டு போட்டு பிடிக்க தரேன் மாத்தி விடுங்க கூறா விடுங்க இப்படி இப்படி இங்க விடுங்க இல்ல விடுங்க அப்படிங்களா அச்சே பட்டம் பறக்குது ஹாய் நீங்க நான் மதிக்கல எங்கட ஃப்ரெண்ட் தான் ஃப்ரெண்டோட வேலை இருக்கு இல்ல அவங்க முன்னுக்கு வந்திருந்தாங்க அவங்க எங்கட கால்ல நவியல பாக்கல தெரியாம நான் பேசிட்டேன் ஃப்ரெண்டோட வேலை இருக்காங்க அப்படிதான் நான் இப்ப சத்தியமா திரும்பி பார்த்தேன் அச்சை வா வாமா இந்த ஓடி இந்த பிடிச்சோ அஜோ படத்தை பிடிக்கணுமா இப்படி தம்பி தம்பி ஒரு படத்தை கொடுக்குமா பிடிங்க பிடிங்க அங்க பாருங்க கத்தில இந்த பிடிங்க இந்த பிடிங்க மேடா தோல்லையா அபி தோல்லையா அப்படி நூல்ல பட்ட அடுத்த பண்ணு அவள் பிடிக்க போறாள் சரி அடுத்த பிடி தவள படி வித்தியாசமான ரெசிபி அதெல்லாம் வருமா அங்க போப்படாத ஆழம் தானே ஒரு சிப்பி கொண்டு போறோம் சிப்பி கொண்டு போறோம் வரும் 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 ஹிப்பி எடுத்தனே நானே விளையாடு அனுபவம் பாருங்க எவ்வளோ சிப்பி இவ்வளோதானா மொத்தமா உள்ள ஹிப்பி காட்டண்டி அவள் பேக்கில் எடுத்து வச்சு அங்கே காட்டுங்க அவள் தாரா இல்லை என்கிட்ட கேட்கறது பேக்கில் எடுத்து வச்சுதான் யார் இந்த கல் மாமியா அப்படியே பாருங்க இந்த கல்லை பாருங்க எப்படி இருக்குது நிறைய விதமான கல்லாம் இருக்கு பாருங்க காட்டுங்க கிட்ட எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கற்கள்லாம் பாருங்க எப்படி இருக்குது அழகான ஒவ்வொரு விதமான சிப்பி இருக்கு பாருங்க நிறைய சிப்பி எல்லாம் முறைக்கிறாங்க இந்த கற்கள்லாம் என்ன கல் அம்மா தெரியுமா என்ன கல் முருகைக்கல்
முருங்கைக்கீரைன்றது தானே இந்த இதெல்லாம் நான் புறக்கினது எங்களை ஓட்ட வடிவாரிக்கு கொண்டு போட்டு இதை பத்தியில நான் இது எலும்பு லெக் பீஸ் மேய்க்கனே இந்த சிப்டியில வச்சு நிறைய விஷயங்கள் செய்வாங்க அந்த கைவினை பொருட்கள். நீங்க நான் முதல்ல இருக்கா எல்லாத்தையும் இப்படி ஒண்டா முதல்ல இருக்க எல்லா சிப்பியும் ஒன்றுக்கு மேல ஒண்டா ஒட்டி போட்டு மேல 2 புறா இருக்கிற மாதிரி செஞ்சு வச்சிருந்தேன். அப்புறம் ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள் வந்து என்ன கிஃப்ட் கொடுக்குறேன் தெரியும், அதை எடுத்து கொண்டு கொடுத்து அவங்க இப்ப வச்சிருக்காங்களோ இல்லையே தெரியா, நான் அப்படியே செஞ்சு வச்சிருந்தேன். சிப்பில பாருங்க எவ்வளவு அழகான சிப்பில கிட்ட காட்டுங்க. சிப்பில சவண்ட கண்டல அப்படி இந்த சத்தம் கொஞ்சம் அழகா இருக்கு நான் கேட்கறதுக்கு. இந்த ஒலி இன்றைய நாள் அப்படி மாறிது. இன்றைய நாள் பொழுது போயிட்டு இப்ப 2 மணிக்கு வந்து 2, 2:30, 3 மணிக்கு அப்படி வந்தாங்க. இப்ப 5, 5:30 ஆகுது. இனி போய் வெளிக்குள்ள டைம் ஆயிடுச்சு. அப்ப நேரத்துக்கு நம்ம கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு கிடிச்சிட்டு பின்னேரமா வெளிக்கிட்டா இந்த இடத்துல வந்துருது வடிவா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். விரும்புதா நீங்களும் வரலாம். 3 மணிக்கு வந்து நாங்க இப்ப 5, 5:30 ஆகுது டைம். வெளிக்கிட்டு தானே வெளிக்கிட்டு அப்பமா எடுக்க போயிருந்தேன். இன்றைய நாள் எப்படி இருக்கு இல்ல கடற்கரையில இன்றைய நாள் எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்ல சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்கா? நல்ல காத்து, கடல் காத்து சுகமாக இருந்து 3 மணிக்கு வந்த நாங்க 5, 5:30 ஆகுது. நீ வீடு போகணும். அப்ப கடற்கரை மணல்ல நம்ம இருந்து இப்ப கச்சாலம் சாப்பிட்டு எல்லாம் வீட்டை போறோம். கச்சாலம் சாப்பிட்டு அப்படியே உளுந்து வடை பருப்பு வடை எல்லாம் சாப்பிட்டு வெளிக்கிட போறோம். அப்ப கடலை பார்த்துட்டோம். ஒரு பாடல் பழைய காலத்து பாடல் நிறைய இருக்கு கடலை பற்றி. படிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒரு வரிதான் படிக்கலாம். என்ன பாட்டு? கடலோரம் வீசிய காற்று குளிராக இருந்தது நேற்று கதகதப்பாய் கதகதப்பாய். ஆத்துல மீன் பிடிக்கணும்னு சொன்னா முதல்ல அதுகளுக்கு தான் பாயம். ஆனா கடல் அப்படி இல்லை. கடலோட பரந்த நில பரப்பு கடல்ன்றது. ஆனா கடலுக்கு இப்ப காலையில மீன் பிடிக்க போறவங்க வருவாங்களோ இல்ல வரமாட்டாங்களோன்னு சொல்லி மனைவி காத்து கொண்டிருப்பாங்க. வீட்டுல இருக்கிறாங்களுக்கும் பயந்தான், அவங்களுக்கும் பயந்தான். நம்ம போற நம்ம திரும்ப போய் குடும்பத்தை பாப்போமோ இல்லையோ எல்லாம் பயங்கரம் தான். இயற்கை ஆறாலையும் வெல்ல முடியாது. அது என்ன சொல்ற அதுல அது காட்டிதான் எந்த விஷயமானாலும் அதுல சீட்டை காட்டிதான் அதோட சேர்ந்து நடந்தோம்டா நம்ம இல்ல அதுக்கு எதிரா நம்ம நடந்தோம்டா அதுல இத காட்டும். அதுக்கு பிறகு பேரழிவு தான். அதான் இயற்கைக்கு எதிராக நம்ம நடந்தோம்டா அதுல அழிவை நமக்கு எப்பயும் காட்டும். அப்ப இயற்கைக்கு மாறாக நம்ம ஒண்ணு செய்யக்கூடாது. இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்தோம்டா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அப்ப கடலுக்கு மீன் பிடிக்க போறவங்கன்ற இதை பத்தி என்ன சொல்றீங்க? கடலுக்கு மீன் பிடிக்க போற பிடிக்கிறதான் மீன். ஆனா அவைகளுக்கு கழிச்ச காலம் வந்தா காத்து அடிக்க கொண்டு ஒதுக்கி கடற்பாறை அதுக்கு அங்கால நெருப்பு கடல். நெருப்பு கடல்ல தாண்டி திரும்ப மாட்டாங்க. அதுக்கு அங்கால திருப்பா கடல்ண்டா பால் கடல். அதுலதான் கிருஷ்ணர் வள்ளிகள் அங்க வள்ளிகள். இன்னும் அந்த பாம்புகள் தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு மொழி விடும். நல்லவது 10 வருஷம் 10 மொழி விடும். படம் மட்டும் இருக்கு. பறந்து போகுங்கள். அங்க பால் கடலுக்கு போயிருங்க. ஒரு புதுவமாக கலத்தி போறோம். அந்த பால் கடலுக்கு போய் நாகத்தை கக்கி வச்சு போட்டு செத்து நாகம்தான். அது நாகமணி கக்கி வச்சு போட்டு செத்து போகும். அதுதான் சந்தனம். கடலுக்கு போறது வந்து பரம்பரை தொழிலா இருக்கும். அது அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். அது வந்து அவங்கள குடி பரம்பரையா தான் அதை பழகிருப்பாங்க கடலுக்கு போறது. எனக்கு அந்த எங்க போன ராசான்ற பாட்டுக்குள்ள எனக்கு தனி ஃபீலிங் வரும். இந்த தண்டை கணவனை கடலுக்கு அனுப்பிட்டு தண்டை மனைவி கடலுக்கு போய்த்தாரு எப்போ வருவாருன்ற அந்த ஏக்கத்தோட அந்த படிக்கிற பாட்டு சரியா விருப்பம். அந்த பாட்டு எனக்கு அது 2 வரி அந்த பாட்டு படிக்கிறேன் கேளுங்க. எங்க போன ராசா சாயங்காலம் ஆச்சே கஞ்சி அரிப்போச்சே நெஞ்சி அறிவாயே நீயும் நானும் சேர்ந்தா
நீயும் நானும் சேர்ந்தா வானம் உண்டாகும் அப்படி வரும் அந்த பாட்டு. எனக்கு அவ்வளோ விருப்பம். அந்த அந்த மாதிரி ஏஆர் மாட்ட பாட்டு அது. அந்த பிடிக்கும் அந்த பாட்டு எனக்கு நிறைய. கடலுக்கு போகிற தண்ட கணவன் நினைச்சு படிக்கிற பாட்டு தான் அது. அவ்வளோ வலிகள் நிறைந்ததுன்னு ஒரு ஆகிற வாழ்க்கையும் தண்ட வாழ்வாதாரத்துக்காக கடலுக்கு போகிறவங்க கஷ்டப்பட்டது தான் அவங்க. இருந்தும் அவங்க பழகினவங்க இருந்தும் நிறைய சவால்களுக்குரியது இது. நாங்கள் இனி வீட்டை போகிறோம். மாலை ஆயிட்டு மாலை ஆயிட்டு படுத்து இனி இருக்கலாங்க இருக்கலாங்க. போப்புறம் போய் பிஸ்டி அங்க இருக்கா பார்க்கணும். பிஸ் டேங்குள்ள நாங்கள் கொண்டு எடுத்து சிப்பியெல்லாம் போடணும் உள்ள டேங்குள்ள போடணும். புள்ள காட்டு எத்தனை வச்சுக்கோ நிறைய வச்சுக்கா நிறைய சிப்பி வச்சுக்கா. அந்த பல்லங்க போயிது பல்லங்க வருதுதான். எத்தனை மீன் கிடக்கு பிஸ் டேங்குள்ள? குஞ்சு மீனா? அது எத்தனை மீன் நிறைய இருக்கா? அப்போ நாங்களும் சிப்பியை பிறகு உள்ள போட வந்தாங்க. ஃபுல்லையும் வந்து அந்த ஐடியாவெல்லாம் வந்து கிளவணும். அப்போ எல்லாரும் நாங்கள் இப்போ போத்தான் பழிக்கிறோம். ஏன்டா இங்கே லைட் எல்லாம் ஒன்றுமே இல்லை. மாலை ஆகி கொண்டிருக்கு. கடலில் குளிச்சுட்டு திட்டா ஒரு ஆள் பாருங்க அப்படி. அக்காட செருப்பு கலவுட்டாள். அப்போ இன்றைய பொழுது கடற்கரையில் எங்களுக்கு என்ன சொல்கிறது சுகமாக கழிஞ்சுது. இதமான காத்தோடையும் அந்த கடற்கரை மணல்லையும் அந்த அலையிற சத்தம் எல்லாமே இதமாக இருந்தது. அப்போ நாங்கள் சிப்பி எல்லாம் முறைக்கு எடுத்து வச்சிருக்கோம் கையில். இனி போத்தான் நாங்கள் வெளிக்கிட போகிறோன்னே. என்ன போத்தான் போக்குள்ள ஒரு காலை நினைச்சிட்டு போகும். இடத்துல இருந்து நல்ல காத்துல ஒருத்தரும் சிப்பியும் புறக்குனையில தண்ணியில கொஞ்சம் நனையில ஒருத்தரும் போய் காலை நினைச்சிட்டு எல்லாரும் போப்புறோம். எல்லாமே அவ்வளவு இதமாக இருந்தது எங்கள் மனசுக்கு. ரிலாக்ஸாக இன்றைய நாளை கழிச்சுனாங்க. அடுத்து பட்டம் விட்டுனாங்க. அப்படி சிப்பி எல்லாம் முறைக்கு வச்சிருக்கோம். விட்ட விட்டு நாங்கள் இப்போ பிஸ் டேங்கில் போட போகிறோம். அதை கடைசி அவங்களுக்கு நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். கடைசியாக எங்கள் வீடியோ முடியக்குள்ள உங்களுக்கு நாங்கள் அந்த பிஸ் டேங்கில் போடுறத காட்டுவோம் எங்கள் வீடியோவில். அப்போ இதில் நாங்கள் எங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். சின்னாங்களுக்கு சரி கடற்கரை பிடிக்கும். எங்களை பிள்ளையும் விளையாடினவள் கடற்கரையில். என்ன விளையாட்டு முடியல தள்ளி விளையாடி கொண்டிருக்கா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் லிங்கா. பாய். பேக்கு தான்